ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராதது போல வந்த மாமணியை தோற்போமோ? மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ? தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீராய் அல்லவோ காத்தோம் என மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப மதத்தால், இனத்தால், மொழியால் என இந்த நிலமெங்கும் பல வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தாலும் ஒரு வண்ணத்திற்குள் மட்டும் அடைத்திட முடியா வானவில் தேசமல்லவா இது? 147 கோடி மக்களின் உணர்வால் நாம் இந்தியர்கள் எனும் சுதந்திரம் ஏந்தி நூற்றாண்டை நோக்கி நகரும் நமது இந்திய தேசத்திற்கு இன்று 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா. கோடிகளில் புரள்பவனுக்கும் குடிசைகளில் வாழ்பவனுக்கும் தாய் தந்த தொப்புள் கொடிக்கு அடுத்தபடியாக இந்த மூவர்ண கொடிதானே நமது முன்னோர்கள் நமக்கென சேர்த்து வைத்த பெரும் சொத்து. இடுப்புயர கட்டிடங்கள் எழும்பி நிற்க மீதி கட்டிடமும் இன்னும் 2 ஆண்டுகளில் முடிந்து புதிய இடத்தில் தேசிய கொடியை தலைநிமிர ஏற்ற காத்திருக்கும் நமது அரியலூர் மாவட்ட நீதித்துறைக்கு முதன்மை மாவட்ட நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த இனிமையான தருணத்தில் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சுதந்திர தின விழாவில் எமக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு நீதிபதிகள் அனைவருக்கும், அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர்களுக்கும், உடன் பணியாற்றும் நீதித்துறை ஊழியர்கள் உட்பட உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றிகளும் சுதந்திர தின வாழ்த்துகளும் உரித்தாகட்டும். புனிதமான இந்த தினத்தில் பார்த்து பழகாத எனது கண்கள் வாசித்து உணர்ந்த ஒரு சிலரின் தியாகங்களை மட்டும் உங்களிடம் எடுத்து வைத்து விடைபெற ஆசைப்படுகிறேன். தாலிக்கொடியை தன் தாரத்திடம் தந்துவித்து எலும்பை உரிக்கும் பனிமலை சிகரங்களில் தேசிய கொடியை ஏந்தி நிற்கும் ஒரு தமிழ் வீரனின் வரிகள் இது. அந்நிய நாட்டின் அணு ஆயுதங்கள் என்னை கூறு போட்டாலும் என் உடலை எரிக்கவோ புதைக்கவோ செய்யாது, அங்கேயே நிலைநிறுத்துங்கள். காரணம், ஒரு இந்திய வீரனின் பிணம் கூட இந்த தேசத்தின் எல்லையை காத்து நிற்கும் என்ற உண்மையை இந்த உலகம் உணரட்டும் என்ற அவனின் வரிகளை வாசித்து சிலிர்த்து போனேன். சுதந்திரம் வாங்கி தந்த கையோடு கோட்டைக்கு செல்ல 1-2 கதராடைகள் தான் கையிருப்பு என்றும் அதனையும் கசக்கி போட காற்றுதான் காய வைத்து தர வேண்டும் என கால் கடுக்க காத்திருந்த திரு கக்கன் அவர்களையும் திரு காமராஜர் அவர்களையும் தழுவிய இந்த சுதந்திர தின வரிகள் தியாகத்தின் பக்கங்களில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதனை மறுக்க முடியாது. சுதந்திரத்தை ஊட்டும் தனக்கான தேசிய பயணத்தில் தமிழ் நிலத்தில் பொது உடைமை தோழர் ஜீவா அவர்களை சந்திப்பதற்காக காந்தியடிகள் காத்து நிற்க குனிந்த தலை நிமிர முடியாத குடிசையிலிருந்து வெளிவந்த ஜீவா அவர்களை பார்த்து, இதுதான் உங்கள் சொத்தா என ஆச்சரியத்துடன் காந்தி கேட்க, இல்லை இல்லை, இந்த இந்தியாதான் எனது சொத்து என இருமாப்புடன் ஜீவா கூற, யார் சொன்னது, நீங்கள்தான் இந்த இந்தியாவின் சொத்து என காந்தி மெய்சிலிருக்க, தியாகமும் அகிம்சையும் சுதந்திரத்தின் ஒரே நேர்கோட்டு பக்கங்களில் நின்று உரையாடிய இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் வாசிக்க தோன்றுகின்றது. இந்த இந்திய திருநாட்டின் பக்கங்களில் இது போன்ற எண்ணற்ற தியாகங்கள் நிரம்பி வழிந்தாலும் இன்றைய தினத்தில் இது போதும். அமுதங்கள் என்றாலும் அளவுடனே இருக்கட்டும். ஆனாலும் சுதந்திர பானை பொங்கிய சோற்றுப்பானையில் நான் எடுத்து வைத்த 1-2 சோறுகளே இதமாகவும் பதமாகவும் உங்களுக்கு இருக்கும் என்பதை உளமாற நம்பி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம். வாய்ப்பிற்கு நன்றி.